ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மி சட்னி. இன்றைக்கி டேஸ்ட் ஆஃப் டியூஸ்டேயில் இந்த சம்மர் சீசனில் நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்க வேண்டிய நீர் காய்கறிகளில் ஒன்றான இந்த சுரைக்காய் யூஸ் பண்ணி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான அதே டைமில் ஹெல்த்தியான இந்த சுரைக்காய் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடை மாவுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் உளுந்து, இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். அரிசி பருப்பு ஊறினதும் கிரைண்டர் இல்லைன்னா மிக்சியில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த அடை மாவை 5லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சுக்கலாம். இப்போது சம்மர் சீசன்றதுனால அடை மாவு 5 மணி நேரத்துலேயே புளிச்சு வந்துடும். இப்போது அடைக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவுலேயே மரவள்ளிக்கிழங்கு அரைச்சி சேர்த்து தோசையாக கூட செய்யலாம். இப்போது இதுலேருந்து நான் பாதி மாவு மட்டும்தான் சுரைக்காய் அடைக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போது அடை மாவில் சேர்க்குறதுக்கு சுரைக்காய் மசாலா செய்ய போகிறோம். சுரைக்காயோட அடிப்பகுதியும் காம்பையும் கட் பண்ணிவிட்டு சுரைக்காயை 2ஆக கட் பண்ணிவிட்டு இதோட தோலெல்லாம் சீவிடலாம். சுரைக்காய் இது மாதிரி பிஞ்சு சுரைக்காயாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போது இந்த சுரைக்காயை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற பகுதியெல்லாம் எடுத்துடலாம். இட்லி மாவு மீந்து போய் அடி மாவு கொஞ்சமாக இருந்ததுன்னா அதில் நம்ம இட்லி ஊற்றினோன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. அது மாதிரி இருக்கும்போது இந்த சுரைக்காயோட உள்பகுதியை எடுத்துட்டு இது கூட 4 காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சி இட்லி மாவு கூட சேர்த்து தோசை மாதிரி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. சுரைக்காயோட உள்பகுதியை எடுத்துகிட்டு இது மாதிரி கேரட் துருவி எடுத்துக்கலாம். மாவோட சுரைக்காயை சேர்த்து அரைக்காமல் இது மாதிரி துருவி மசாலாவாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம நிறைய சுரைக்காய் அடையில் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, வதக்கும் போதும் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் இஞ்சியும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். இது கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் வதங்கினதும் நம்ம துருவி வச்சுருக்கிற சுரைக்காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சுரைக்காயை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். சுரைக்காய் தண்ணி காண்றதுனால வதங்க நல்லா சுருங்கி கம்மியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சுரைக்காய் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூட பவுடர் பண்ண பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சுரைக்காய் நல்லா வதங்கினா தான் அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சுரைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சுரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடை மாவில் உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் மசாலாவுக்கு மட்டும் கம்மியான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சுரைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அடை மாவில் சேர்த்துடலாம். சுரைக்காவை இது மாதிரி மசாலாவாக செஞ்சு அடை மாவில் சேர்க்கறதுல என்ன ப்ளஸ்னால் நிறைய சுரைக்காய் மசாலாவை மாவில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கிட்டத்தட்ட மாவுக்கு ஈக்குவலான அளவுக்கு மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. அடை செஞ்சிடலாம். தோசைக்கல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். தோசைக்கல் சூடானதும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு அடை மாவு தட்டிடலாம். அப்போ தான் கை நமக்கு சுடாமல் இருக்கும். அப்பப்போ கையை தண்ணியில் நனைச்சிட்டு அடையை தட்டிடலாம். இது மாதிரி சுரைக்காய் மசாலா செஞ்சு அடை செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போது அடையை சுற்றி எண்ணெய் விட்டுட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுடலாம். சுரைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி மசாலா அடையாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ஹெல்தியான சுரைக்காய் மசாலா அடை ரெடி ஆகிடுச்சு.
டிஃப்ரெண்ட்டான இந்த சுரக்காய் மசாலா அடையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.